நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் நடந்த ஹோலி பண்டிகை தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 4000 பேர். இதுக்கு நம்ம தான் ஃபுட்டும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நான் இடையில வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்படியே வீடியோ பாருங்கள். हेलो और सिग्नेचर फैमिली है. 2021 இருந்து கடந்த 3 வருஷமாக இந்த ஈவெண்ட்டுக்கு நான் தான் ஃபுட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இது வரைக்கும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது. இவங்களும் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே போக மாட்டாங்க. இதில் என்னென்ன மெனு பண்ணோன்றது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த சவுண்ட்லாம் அங்கே இருக்கிற பசங்க சவுண்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக கொண்டாட மாட்டாங்க, வடநாட்டுக்காரங்க தான் கொண்டாடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால் என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி ஹோலி, தீபாவளிக்கு இந்த இடத்துல வெடி கூட போடுவாங்க. நான் அதுக்கப்புறம் 2023 நமக்கு வர்ற தீபாவளியை நான் இங்கே வந்து வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், விலாக் போடுவேன். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னான வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா யூஎஸ்லேருந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான். யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காக்காரங்கன்றது ரொம்ப கம்மி, ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஊர் இந்தியாவிலேருந்து படிக்க வந்த நம்ம ஊர் மாணவர்கள் தான். அது மட்டும் கிடையாது, இதுக்கு பே பண்ணி தான் இதை இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து $10. அந்த $10 நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மூட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்னமோ நம்ம ஊரில் அரிசி மூட்டை வச்சுருக்க மாதிரி இவங்க கலர் பொடி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கலர் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்தே டேரெக்டாக இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நடத்தினவங்க வந்து வாலண்டியர் வந்து என்கிட்ட சொன்னது. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ சரி எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. முழுக்க ஸ்டூடெண்ட்டுக்காண்டியே பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஒரு பிஸ்னஸ் தான். என்னென்னா நாங்களுமே ஸ்டால் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுமே ஒவ்வொருத்தருக்கும் $10 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு $10னா கிட்டத்தட்ட 4000 பேர். அப்போ எவ்வளோன்னு இன்ட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? $40,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்குன்னு வர்றப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 35 லட்ச ரூபா இதில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே இருக்கும். இதில் நாங்கள் கடை போடுறதுனால நாங்களும் இந்த கடைக்கு ஸ்டாலுக்கு வந்து ஒரு $1,500 1 லட்ச ரூபா நாங்கள் பே பண்ணுவோம். ஒரு நாள் தான், அதாவது 11 o'clock to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் நாங்களும் பே பண்ணணும். எங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ணி இது பண்ணுவாங்க. இது வந்து அப்பனுக்கும் சிப்பனுக்கும் உள்ளவங்களாம் இங்கே வந்து படிக்க முடியாது. ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் தான் இங்கே படிப்பாங்க. அந்த ஃபுட்டுக்கே வரிசையில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று வெஜ்ஜு பாக்ஸு, இன்னொன்று வந்து நான்வெஜ் பாக்ஸ், சரிங்களா? ஒரு சென்னா மசாலா, ஆலு குருமா, இன்னொன்று வந்து பட்டர் சிக்கன். இது ஃபுல்லாமே என் கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். அவங்கள வச்சு தான் நான் அந்த ஸ்டால் இது பண்ணியிருந்தேன். அது மட்டும் கிடையாது, இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த சென்னா மசாலா வந்து எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். சேனலில் வந்து இதே மாதிரி வீடியோ நான் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இது போக உங்களுக்கு ஏதாவது புதுசாக அமெரிக்கா பற்றி கேட்கணும், இல்லை வேறு ஏதாவது விஷயம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக பதில் போடுறேன். ஆனால் என் ரெஸ்டாரண்ட்டில் குக் பண்ணுற வீடியோ நான் எடுக்க முடியாது. அந்த பிளாக் டிஷர்ட் கொடுத்துருக்காருல, அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். ஐ மீன் இந்த பிரான்ச்சோட ஓனர், அவ்வளோதான். என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் குக்கிங் வீடியோ நான் போட முடியாது, அது பெரிய இஷ்யூ ஆகும். ஆனால் நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சீக்கிரமே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். Four boxes.